வணக்கம். இன்று பொருட்பாலில் இறைமாட்சிக்கு அடுத்து அமைந்துள்ள அதிகாரம் கல்வி என்று வள்ளுவ பெருந்தகை வைத்திருக்கிறார். சென்ற அதிகாரத்தில் மன்னர் கூறிய பண்புகளில் ஒன்றாக கல்வி இருக்கிறது. நுண்ணறிவோடு அவன் செயலாற்ற வேண்டும் என்று. இதை அரசியலில் எப்படி தொடர்பு படுத்துகிறார் அதை நாம் பார்க்க ரொம்ப அவசியம் இல்லையா? இந்த கல்வி என்பது மிகச்சிறந்த சொத்து. நமக்கு எப்படி நம்முடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமே சிறந்த சொத்தாக நாம் கருதுகிறோமோ, அதே போல கல்வி என்பதும் மிக அரிய சொத்தாக கொள்ளப்படுகிறது. எல்லாருக்கும் படிப்பு வராது, எல்லாரும் நினச்ச மாதிரி படிக்க முடியாது, படித்ததெல்லாம் நினைவிலையும் வச்சுக்க முடியாது. சில பேருக்கு பல்வேறு வழிகளில் கல்வி என்பது புத்தக அறிவோடு நிற்காமல் அனுபவ அறிவாகவும் அமைந்துவிடும். இந்த அதிகாரத்தில் அவர் வரிசையாக ஒவ்வொன்றாக அந்த கல்வியையே இங்கே அதுக்கு அடுத்து அரசியலில் கொண்டு வந்து வச்சாருங்கிறதுக்கு காரணங்களை ஒவ்வொன்றாக 10 குறளில் நமக்கு சொல்லுகிறார். படிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், ஏன் படிக்கணும்? படித்தால் நமக்கு அறிவு விருத்தியாகும். தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை கல்வி மூலமாக நாம் பெற முடியும். இது ஒன்று. அந்த பெற்ற கல்வியின் பயனாக மற்றவர்களுக்கு நம்மால் உதவ முடியும். ஏன்னா அது மனதோடும் நம்முடைய எண்ணங்களோடும் இணைந்து விடுவதால் யாருக்கு வேணாலும் அந்த கல்வியை நம்ம எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் செல்வத்தை எவ்வாறு கொடுக்க முடியுமா? முடியாது. கொஞ்ச நாள் இருந்தால் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா செல்வம் குறைந்து விடும். ஆனால் இந்த கல்வியோடைய சிறப்பு என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் நம்ம அறிந்த அறிவை பயன்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறோமோ, நம்முடைய அறிவும் அதற்கு ஏற்ப விரிவடைந்து கொண்டே செல்லும். ஊற்றுப்போல் அந்த கல்வி அறிவுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. வேணால் சொல்லிக்கலாமே தவிர அது எந்த நாளும் நம்முடனே இருக்கும். அதனுடைய சிறப்பை நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? திருட முடியாது, தீயிட்டு பொசுக்க முடியாது, இன்னொருத்தவங்க அதை வாங்கிட்டு போயிட முடியாது இல்லையா? கொடுக்க இது பெருகுமே தவிர குறையாது. இதுதான் அதில் சிறப்பில் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் நான். இந்த முதல் குறள் இந்த அதிகாரத்தில் வருகிறது. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எவ்வளவு அழகாக இதை சொல்கிறேன்னு பாருங்கள். கற்க, நீ படிப்பா, படிச்சுக்கோ. கசடு அற கற்றுக்கொள். குறை எதுவும் இல்லாமல் நீ ஒரு 4 லைன் தான் படிக்கிறன்னா கூட அந்த 4 வரியை உள்வாங்கி முழுமையாக படித்துக்கொள். அறகுறையாக படிக்காத, நுனிப்புல் மேயாதே. அதுதான் கசடர கற்றல். சரி, கற்பவை கற்ற பின் எனக்கு ஒரு 4 பக்கம் படிக்க முடியல, 40 பக்கம் படிக்க முடியல, நான் 4 வரி தான் படிக்கிறேன்னு சொன்னால் அந்த 4 வரியும் முழுமையாக பொருளை உணர்ந்து நான் படிக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறார் கசடரன்னு. இப்போ அந்த மாதிரி படித்த பிறகு அதை என்ன செய்யணும்? கற்பவை கற்ற பின் நிற்க. ஏந்திரிச்சு நிற்கிறது கிடையாது. கற்று முடிந்த பிறகு அதன் பொருளை உணர்ந்து அதற்கு ஏற்ப நமது வாழ்க்கையின் வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நாம் கடைபிடித்து அதனையே பிறருக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் கல்வியுடைய சிறப்பு. கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ எதை படிச்சிருக்கியோ, நல்ல விஷயங்களை படித்திருந்தால் அந்த விஷயங்களை உனக்கு தெரிந்த வகையில் மற்றவர்களுக்கும் வழங்கி நீயும் அதன்படியே நடந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில். அதுவே உனக்கு மிகச்சிறப்பை தரக்கூடியது என்று இந்த முதல் குறளானது முடித்து வைக்கிறது. அடுத்த குறளில் நாளை நாம் இணையலாம். நன்றியோடு இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை.